ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 28 வியாழக்கிழமை நாளைய தினம் குபேர பிரதோஷம். அற்புதமான ஒரு நாள். கொண்டைக்கடலை மேலே இந்த ஒரு 5 தீபத்தை நீங்கள் ஏற்றுறது மூலயமா நீங்கள் கேட்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய பண வரவை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். அது என்ன தீபம், அதை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பிரதோஷம் அப்படிங்கிறது சிறப்பு தான். பிரதோஷ தினத்தில் நம்ம சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் விலகி ஓடிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட பிரதோஷம் வியாழக்கிழமையில் வருதுன்னா அதை குருவார பிரதோஷம், குபேர பிரதோஷம் சொல்லி பல பெயர்களை அழைக்கலாம். வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது, குபேரருக்கும் உகந்த நாள் தான். வியாழக்கிழமையில் வரக்கூடிய எந்த ஒரு திதி விரதங்கள் எல்லாத்தையுமே நம்ம குபேர விரதங்களாக எடுத்துக்கணும். குபேர பிரதோஷம், குபேர சஷ்டி, குபேர சதுர்த்தின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் நவம்பர் 28 வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம், அது கூட குபேர பிரதோஷம். அது மட்டும் விசேஷம் கிடையாது, கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம். கார்த்திகை மாதம் பொதுவாகவே சிவபெருமானோட வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மாதம். அடிமுடி தெரியாத அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்ததும் இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் தான். இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் தினமும் சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் தினமும் உங்கள் வீடு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு கட்டாயமான விஷயம். கிட்டத்தட்ட கார்த்திகை மாதத்தில் ஒரு 12 நாட்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். ஒருவேளை இந்த 12 நாட்களும் நீங்கள் சிவபெருமான வணங்கலை, இல்லை அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படனாலும் இந்த ஒரு பிரதோஷத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு பிரதோஷம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம். அது கூட குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உகந்த வியாழக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். பொதுவாக இந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது மாலை சரியாக 4:30 மணிலேருந்து 6 மணி. இந்த ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு இல்லையா, இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே பிரதோஷ வேலையில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கோங்க. முடிஞ்சால் காலையிலே கோவிலுக்கு போயிட்டு அந்த அபிஷேக ஆராதனைகளுக்கு தேவையான பொருட்கள் என்ன தேவைப்படுதோ அதை அவங்க கையால் வாங்கி கொடுக்கலாம். அது முடியலையா, அந்த அபிஷேகங்களை கண் குளிர பார்த்தாலே கோடி புண்ணியம். பிரதோஷ நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அது கட்டாயம் வெற்றியில் தான் முடியும். மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாட்களும் நீங்கள் சிவபெருமான வணங்கலையா, 2 பிரதோஷம் வரும். வளர்பிறை பிரதோஷம், தேய்பிரை பிரதோஷம். இந்த 2 பிரதோஷ தினங்கள்லையுமே நீங்கள் சிவபெருமான ஓம் நமச்சிவாயன்னு மனசார நினச்சாலே உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் தானாக தேடி வரும். இது எல்லாமே நீங்கள் ஒரு பிரதோஷ தினத்தன்னைக்கும் இயல்பாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான். இது போக வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு குபேர பிரதோஷத்தை நாம் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 தீபத்தை ஏற்றுறதுக்கு நீங்கள் புதுசாக எந்த விதமான பொருட்களையும் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏற்கனவே உங்கள் வீட்டில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல நாம் கொண்டைக்கடலை எடுத்துருக்கிறோம். கொண்டைக்கடலை எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள். குரு பகவானுக்கு உகந்த தானியம் கொண்டைக்கடலை. அதனால் சின்னதாக ஒரு தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொண்டைக்கடலை எடுத்து வச்சிருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பிரதோஷ வேலை சொல்கிறோம்ல, மாலை சரியாக 4:30 மணிலேருந்து 6 மணி. அந்த 6 மணி அந்த பிரதோஷ வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமான் ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா பிரத்யேகமாக அதுக்கு ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறதா படைக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இப்போ இந்த ஒரு தீபத்தை தட்டில் நீங்கள் பூஜை அறையில் எங்கே வச்சு வேணாலும் ஏற்றலாம். தட்டு மேலே ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொண்டைக்கடலையை பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா 5 எண்ணிக்கையில் நீங்கள் அகல் விளக்கை எடுத்துக்கணும். அகல் விளக்கு அப்படிங்கிறது புதுசாக வாங்கணும்னு கிடையாது. ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய, இல்லை போன வருஷம் கார்த்திகை தீபத்துக்காக வாங்கின அகல் விளக்கு இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்திக்கலாம். 5 அகல் விளக்கை இப்போ நாம் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த கொண்டைக்கடலை மேலே 5 அகல் விளக்கை வச்சுக்கலாம். சின்னது பெருசு அப்படிலாம் கணக்கு இல்லை, 5 எண்ணிக்கையில் அகல் விளக்கு இருந்தால் போதும். ஏன்னா இந்த 5 அகல் விளக்கையும் நம்ம ஒரு தெய்வங்களுக்கு நம்ம ஏற்ற போகிறோம். அது மேலே மஞ்சள் திரி போடணும். இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு நிறம். எங்கெல்லாம் மஞ்சள் நிறம் இருக்கோ அங்கெல்லாம் குரு பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குமா. அதனால வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிறத்தில் உடை அணிய சொல்கிறாங்க. குரு பார்க்க கோடி நன்மை,
மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் குருவோட பார்வை, குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது மூலயமா நம்ம வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இந்த மஞ்சள் திரி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லையோ, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையோ, இல்லை தேவஸ்தான கடைகள்லையும் கட்டாயம் கிடைக்கும். வேற வழி இல்லை, மஞ்சள் திரி கிடைக்கல, என்ன பண்ணுறது? பரவாயில்லை, உங்கள் வீட்டில் வெள்ளை திரி வச்சுருப்பீங்க, பஞ்சு திரி, நூல் திரி வச்சுருப்பீங்க. அதை மஞ்சள் தூள் கலந்த தண்ணீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதை காய வச்சு கூட நீங்கள் மஞ்சள் திரியாக பயன்படுத்திக்கலாம். அந்த திரியில் கொஞ்சமாவது மஞ்சள் நிறம் இருந்தாலே போதும். இந்த அமைப்பை அப்படியே பூஜை அறையில் வச்சுட்டு நெய் ஊற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றினாலும் சரி, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்த 5 தீபங்களும் ஒரு தெய்வங்களுக்கு. முதல்ல உங்களோட குல தெய்வத்துக்காக ஒரு தீபம், அடுத்ததா இஷ்ட தெய்வத்துக்காக ஒரு தீபம், மூன்றாவது பிரதோஷ வேலை அப்படிங்கிறதால சிவபெருமானுக்காக ஒரு தீபம், வியாழக்கிழமை அப்படிங்கிறதால குரு பகவானுக்காக ஒரு தீபம், குபேரருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால குபேரருக்கு ஒரு தீபம். இப்போ 5 தீபங்களை நீங்கள் 5 தெய்வங்களுக்காக நீங்கள் ஏற்ற போகிறீங்க. குல தெய்வத்தோட அருள் கிடச்சிட்டாலே உங்கள் குடும்பம் மேல்நிலைக்கு போயிட்டே இருக்கும். இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது உங்கள் கூடயே இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வம். சிவபெருமானோட அருளை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. சிவபெருமானோட அருள் நமக்கு இருந்துட்டாலே நமக்கு தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. அடுத்ததாக குரு பகவான், குரு பார்க்க கோடி நன்மை. கடைசியாக குபேரர், செல்வங்களுக்கும் தன தானியங்களுக்கும் பணம் காசுக்கும் இவர் தான் சொந்தக்காரர், அதிபதி. அவரோட வாசம், அவரோட ஆதிக்கம் நம்ம வீட்டில் இருக்கணும்னா இந்த ஒரு குபேர நாள்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை குபேரரை நம்ம வணங்கணும். இந்த 5 தீபங்களையும் கொண்டைக்கடலை மேலே வச்சு ஏற்றுறது மூலயமா, குரு பகவானுக்கு உகந்த அந்த கொண்டைக்கடலை மேலே வச்சு ஏற்றுறது மூலயமா சகல விதமான சம்பத்து, குபேர சம்பத்து, குரு பகவானோட ஆதிக்கம் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும். கூடவே சிவபெருமானோட அருளும் கிடைக்கும். இப்படி எல்லா விதமான தெய்வங்களோட அருளும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம் தான் நவம்பர் 28ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு குபேர பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம். இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பிரதோஷ நாள் அன்னைக்கு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் எரிஞ்சா போதும். அதுக்கப்புறமா விளக்க குளிர வச்சுட்டு அந்த கொண்டைக்கடலையை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தாமல் பறவைகளுக்கு தானமாக போட்டாலும் சரி, இல்லை கோவிலுக்கு போகும்போது கோவில் குளத்தில், ஆறு ஏரி மாதிரி நீர்நிலைகளில் தண்ணியில் விட்டாலும் சரி, அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேணாம். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் ரொம்ப கம்மி தான், செலவு பண்ணக்கூடிய நேரமும் ரொம்ப கம்மி தான். ஆனால் இது மூலயமா 5 தெய்வங்களோட ஆதிக்கம், 5 தெய்வங்களோட பலன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இதில் ஏதாவது ஒரு தெய்வம் உங்களுக்கு உதவி செஞ்சாலே உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அது கூட நாளைய தினம் பசுமாட்டுக்கு உங்கள் கையால் ஏதாவது பொருட்களை தானமாக கொடுங்க. இந்த பொருள் அந்த பொருள் இல்லை, பசுமாட்டுக்கு என்ன பொருளை கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப முடியலையா, 2 வாழைப்பழம் போதும். இல்லை நான் பசுமாடை பராமரிக்கவங்கள்ட்ட பசுமாட்டுக்கு இப்போதைக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருட்களையுமே பிரதோஷ வேலையில் பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க. இந்த ஒரு பிரதோஷ வேலையை தவற விடாதீங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒருவேளை இந்த பிரதோஷ வேலை இந்த தீபத்தை ஏற்ற முடியலையா, அடுத்ததாக வரக்கூடிய ஏதாவது வியாழக்கிழமையோட பிரதோஷ அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.